பண்ணுறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக அடுத்த ஸ்டெப் போயிட்டுருக்கீங்க. என்ன திடீர்னு அரசியல் ஆசையா? அந்த ஒரு அரசியல் அங்கீகாரம் இந்த பகுதிக்கானது அதெல்லாம் இல்லாமல் போகிறப்ப நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வுல தான் நம்ம கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிங்கும் போது அது கட்சியாக வருது. பட் இருந்தாலும் அதற்கு முன்னாடி ஒரு சாதி சங்கத்தின் தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு நெருடலாக இருந்ததா? அதில் ஏன் நீங்கள் கனெக்ட் ஆனீங்க? குழந்தை பிறக்கிறப்பவே தனக்கான கொள்கைகளோட தத்துவத்தோடு வர முடியுமா? அது மாதிரி தான். அதாவது பேரவைங்கிறது எனக்கு ஒரு பிறப்பு கொடுத்த இடம் அது. 2009 12 நாடாளுமன்ற தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்தி தோற்று போனோம். 2010 தொண்டாமுத்தூர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தோற்று போனோம். 2011 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி. 2016 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி. வெற்றி மட்டும்தான் குறி நினச்சிருந்தா, பதவி முக்கியம் நினச்சிருந்தா, ஒருவேளை இதெல்லாம் நடக்காது அப்படின்னு விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் எங்கள் நோக்கம் அது அல்ல. ஆப்போசிஷனில் தான் உட்கார்ந்துருக்கிறேன், எதிர்கட்சியாக தான் செயல்படுறேன். தோழமை கட்சியினாலும் எதிர்கட்சிகள் கேட்காத பல கேள்விகளை நாங்கள் எதிர்கட்சியை ஆளுங்கட்சியை கேட்குறோம். நம்ம உங்கள் கட்சி பேரில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நீங்கள் அதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கொங்கு நாடுங்கிறது இப்போ பெரும் அரசியலாகிட்டு இருக்க சூழலில் அது குறித்து உங்களுடைய பார்வை? இதுவும் ஒரு காலகட்டத்திலே தமிழ்நாடும் ஒரு 3 மாநிலங்களாக பிரிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும், இல்லாமல் போகாது. இதுதான் சிலரோட அஜெண்டா அப்படின்னு பேசுகிறோம். கொங்குங்கிறது ஒரு சாதியை குறிப்பிடுது. இல்லை, கொங்குங்கிறது தவறான அது புரியுது. அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்ம இயக்கத்தில் இருக்கிறார்கள். நம்ம வைக்கிற கோரிக்கைகள் அத்தனையுமே இந்த கொங்கு நாட்டிற்கான தேவை. அதே சமயத்திலே ஜாதிக்கான தேவைகளும் இருக்கிறது. ஆனால் ஜாதியை பேசக்கூடாதுன்னு கிடையாது, ஏன்னா ஜாதி இருக்குது. கடந்த எலெக்ஷனில் உங்கள் கட்சி சார்பாக நீங்கள் ஒரு கேண்டிடேட்டை அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் சில காரணங்களால் அதை மாற்றப்படுது. ஒரு கட்சியின் தலைவராக, நிறுவனராக, அது குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அந்த சூழ்நிலையில் நாங்கள் வேட்பாளரை மாற்ற வேண்டிய அந்த அவசியம் ஏற்பட்டது. ஆனால் ஒரு பேசின கருத்து தவறுதாங்கிறது உங்களுடைய, அதாவது கருத்து அது எப்படின்னா, யாரோட திமுக கூட்டணி வச்சிருக்குன்னு பாருங்க. சமூக நீதி பேசுற திமுக சாதி கட்சி மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை குறிப்பிட்டு தேர்தலுக்காக பயன்படுத்தினார். கேஸ்ட் குறித்து, காதல் திருமணங்கள் குறித்து இந்த கட்சியின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு பல பேரும் அந்த நேரத்தில் கேள்வி எழுப்பினார். காதலுக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல, தாய் தந்தையருடைய ஒப்புதலை பெறுவதற்கு முயற்சிக்கிறேன். இவ்வளவு காலம் நம்மை வளர்த்தார்களே, நம்ம ஓராண்டு காலம் காத்திருந்தா என்ன தப்பு? அர்ஜுன் சம்பத்து இதை தானே சொல்றாரு. தாய் தந்தையரை பகைத்து கொண்டு அந்த மாசமே அப்பவே கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் தாய் தந்தையரை பகைத்து கொள்கிறார்கள். அது மாதிரி விஷயங்கள் கூடாது. அப்போ தாய் தந்தையரோட ஒப்புதலோடு நீங்கள் காதல் திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு கோரிக்கை. சாதி ஒழிப்புக்கு, சாதியை ஒழிக்க நம்ம இன்னும் என்னென்னலாம் பண்ணணும்னு உங்களுடைய பார்வை? உடனடியாக சாதிகளுக்குள்ளே உறவுகளை ஏற்படுத்த வேண்டும். படித்து முடிக்கிறீங்க, பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக அடுத்த ஸ்டெப் போயிட்டு இருக்கீங்க. என்ன திடீர்னு அரசியல் ஆசையா? அரசியல்ங்கிறது நம்ம ஆசையும் இல்லை, அதற்கான அறிகுறியே கிடையாது. நம்ம சென்னையில் இருந்ததுனால இந்த கொங்கு பகுதியிலிருந்து சென்னைக்கு வர்றாங்க இல்லையா. இப்போ நான் சென்னையில் எஸ்டாப்ளிஷ் பண்ண காலத்தில் ஐடி படிச்சுட்டு நிறைய பேர் சென்னையில் வேலைக்காக வந்தாங்க. அதே போல் மகளிர் நிறைய பேர் படிக்கிறதுக்காகவோ, மருத்துவத்துக்காகவோ, அல்லது இந்த வேலைக்காகவோ சென்னைக்கு அதிகமாக வர ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த பகுதி, கிராம பகுதியிலேருந்து வர்றவங்களுக்கு அங்கே தங்கி இருக்கிறதுக்கோ அந்த தொடர்புக்கு வழி இல்லாமல் இருந்தது. ஸோ அப்போ நம்ம சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கம் அது மூலமாக வர்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தோம்.
உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த ரீஜன்ல இருந்து வந்து அங்க பிசினஸ் பண்றவங்க எல்லாம் சேர்ந்து ஓகே அதை வந்து செய்ய ஆரம்பித்தோம். இப்போ இன்னைக்கு வந்து கொங்கு நண்பர்கள் சங்கத்துக்கு 3 பில்டிங் இருக்காங்க. அப்படியே ஒரு பில்டிங்காக ஆகி இப்போ 3 பில்டிங் இருக்கு. வரவங்களுக்கு ஸ்டே அவங்களுக்கான ஸ்டே பண்ணுறது, லேடிஸ் ஹாஸ்டல் தனியாக இருக்குது, அப்புறம் ஜென்ஸ் ஹாஸ்டல் தனியாக இருக்குது, வந்துட்டு போகிறவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அப்புறம் அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் அங்கே உருவாக்கிட்டோம். இந்த ரீஜன்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க தேடி வரலாம் ஹெல்ப். ஸோ அது மாதிரி வந்து அதுக்கு வேண்டி அதை பண்ணோம். ஸோ அப்படி வந்து பண்ணும்போது வந்து எந்த இயர்ல சார் இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சு? இல்லை, இது வந்து எப்படின்னா ஒரு பேசிக்காக ஹெல்ப் பண்ணணுங்கிற டெண்டன்சி வந்து 61லேயே வந்துடுச்சு. 1961. அதாவது 61லேருந்து அப்படியே ஸ்லோவாக இருந்தது. அதை வந்து 90க்கு அப்புறம் வந்து வேகப்படுத்தணும். 90க்கு அப்புறம் தான் அந்த தேவை அதிகமாகுது. இந்த ஐடி வந்ததெல்லாம் அப்புறம் தான். இந்த பகுதியிலேருந்து சென்னைக்கோ பெங்களூருக்கோ வேலைக்கு போனவங்க இந்த 90க்கு அப்புறம் தான் அதெல்லாம் அதிகமாச்சு. அதே போல் சென்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்களும் அதிகமாச்சு. அப்போ வந்து அந்த ஒரு கொஞ்சம் வேகப்படுத்தி இன்றைக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து அங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அப்போ அது மூலமாக நான் இங்கே வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வர வேண்டிய அவசியம் ஏற்படுது. அங்கங்கே ஒவ்வொரு ஊரில் வந்து கூட்டம் போட்டு இது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் சென்னையில் இருக்குது, பயன்படுத்திக்கங்க, அப்படி ஒவ்வொரு ஊராக நம்ம வந்து அது செஞ்சுட்டே இருக்கோம். இது வந்து பல வருடங்கள் இப்படி போகுது. இப்படி போகும்போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்க பண்ணணுங்கிறதுக்கான ரீசன் ஒரு ஊர் பாசம் அந்த மாதிரி காரணம். இந்த மண்ணு மேல இருக்க பாசம் தான். இந்த மண்ணு மேல இருக்க பாசம். அப்போ வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை அப்படின்னு அவர் வந்து தலைவர் கோவை செழியன் அவர்கள் ஆரம்பிச்சது. அவர் வந்து 2000 இறந்துட்டார். 2000 இறந்த பின்னாடி 2000லேருந்து 2008 வரைக்கும் அது ஒழுங்காக வந்து நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அப்போ வந்து நான் வந்து இந்த ஊர் பக்கம்லாம் வந்து தொடர்பு இதெல்லாம் இருக்கிறப்ப என்னை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு. நான் ஹெசிடேட் பண்ணுறேன். நான் சென்னையில் தொழில் பண்ணிகிட்ருக்கேன், இது வந்து நம்மளால் சாத்தியம் இல்லை அப்படின்னு ஹெசிடேட் பண்ணுறேன். இருந்தாலும் வேறு யாரும் வழி இல்லை, ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்னை வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவைக்கு பொதுச் செயலாளராக நியமிக்கிறாங்க. அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் நம்ம போய் சேர்றோம். அது கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவைன்னு நம்ம வச்சுருந்தாலும் கூட இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு இங்கே வாழுகிற மக்களோடு நம்ம அந்த உறவில் எப்பவுமே வந்து பிரச்சனை வராது. நீங்கள் எப்போ பார்த்தாலுமே வட மாவட்டங்களில் சாதி கலவரம் இருக்கும், தென் மாவட்டங்களில் சாதி கலவரம் இருக்கும். ஆனால் இங்கே கொங்கு மேற்கு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெருசாக சாதி கலவரம்னு இருக்காது. பிகாஸ் நாங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிற காரணத்தினால சாதிகள் கடந்து எல்லாத்தையும் ஒற்றுமையாக இருப்போம். ஆமாம். ஓகே. தலைவர் கோவை செழியன் அவர்கள் ஆரம்பித்தப்பவே அதுக்கு முன்னாடியே அவர் அரசியல் இருந்தார். அதுக்கு முன்னாவே திமுக சார்பாக எம்எல்ஏவாக இருந்தார். அவர் எம்ஜிஆர் கூடவும் கலைஞர் அவர்களோடும் அப்புறம் ஜெயலலிதா அவர்கள், ஜானகி அவர்கள், என்டிஆர் அவர்கள், ஏன்னா அவர் வந்து சினி ஃபீல்டில் இருந்தார், படம் தயாரித்தார், இவங்க எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்கார் அவருடைய பட கம்பெனியில். அப்படி வந்து ஒரு பெரிய அனுபவசாலி அவர். அவரு தான் வந்து அமைப்ப ஆரம்பித்தார். அப்புறம் தமிழ் தேசிய கட்சின்னு அப்போ கட்சி கூட ஆரம்பித்தார். அப்புறம் 2000 இறந்த பின்னாடி வந்து அந்த ஒரு அரசியல் அங்கீகாரம் இந்த பகுதிக்கானது அதெல்லாம் இல்லாமல் போகிறப்ப நம்ம ஏன் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வில் தான் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ண பின்னாடி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மாநாடு போடுறோம். அந்த மாநாடு வந்து அதனோட ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த கொங்கு வேளாளர் கவுண்டர் அந்த சார்பாக ஒரு மாநாடு போடுறோம். ஸோ அப்போ வந்து கோவை கருமத்தப்பட்டியில் அந்த மாநாடு வந்து யாருமே மறக்க முடியாது. பார்த்தவங்க எல்லாருமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் க்ரௌடு அது. அப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து சரி இவ்வளவு க்ரௌடு இருக்குது, நம்ம ஏன் ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு அங்கீகாரம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வருது எல்லாத்துக்கும். அப்படி எண்ணம் வர்றப்ப ஏன் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு வர்றப்ப தான் நம்ம வந்து இந்த கொங்கு நாட்டுக்கான ஒரு அரசியல் இயக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம் சார், நீங்கள் வந்து ஒரு கேஸ்ட் வைஸாக உங்களை சுருக்கிறதுல உங்களுக்கு உடன்பாடு இருந்ததா? எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்க? என்ன கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிங்கும் போது அது கட்சியாக வருது, பட் இருந்தாலும் அதற்கு முன்னாடி ஒரு சாதி சங்கத்தின் தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு நெருடலாக இருந்ததா? அதில் ஏன் நீங்கள் கனெக்ட் ஆனீங்க? குழந்தை பிறந்து வளர்ந்து
அப்புறம் தான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடியும். குழந்தை பிறக்கிறப்பவே தனக்கான கொள்கைகளோட தத்துவத்தோடு வர முடியுமா? அது மாதிரி தான். அதாவது பேரவைங்கிறது எனக்கு வந்து ஒரு பிறப்பு கொடுத்த இடம் அது. மக்கள் மத்தியில் என்னை கொண்டு போய் சேர்த்துன இடம் அது. ஸோ அப்படி வந்து பார்க்குறப்ப ஸோ அது முடிச்சு, ஏன்னா வந்து என்ன பேரில் நம்ம இயங்குறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன செய்கிறோங்கிறது முக்கியம். அப்போவுமே வந்து அப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த பகுதியில் இருக்க மக்கள் அத்தனை பேருக்குமே பயன்படுற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு அரசியல் இயக்கமாக நம்ம வரும்போது வந்து அதில் வந்து நம்ம வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, கொங்கு நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்குமான கட்சியாக தான் நம்ம வந்து இதை வந்து இன்னைக்கு வந்து இயக்கிட்டு இருக்கிறோம். அப்படி வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக இது வந்து பொலிட்டிக்கலாக மாறினது தான். ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு கட்சிகளில் நம்ம போய் இணையலாம், அந்த மாதிரி தாட்ஸ் உங்களுக்கு வரலையா? இல்லை, அப்படி ஒரு பொலிட்டிக்கல் திங்கிங்கே நமக்கு இல்லையே. நமக்கு வந்து அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணமே கிடையாது. அப்படி இருந்து சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஆங்கிள் அதை ஒர்க் பண்ணுவீங்க. இது சடனாக நம்ம வந்து அதாவது எப்படின்னா, இது வந்து நம்ம இயங்கணும், நம்முடைய வழிகாட்டுதலில் அது இயங்கணும். அப்படி இருக்கப்ப இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து நம்ம வந்து அந்த கட்சியோட கொள்கைகள், அந்த கட்சியோட செயல்பாடுகள் அதை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம அங்கே சேர முடியும். ஸோ அப்படிப்பட்ட எண்ணங்களே நமக்கு இல்லை. நம்ம தனித்துவமாக இருக்கணுங்கிறதுல அதில் அப்படி ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பக்கம் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டே உருவாகலை. ஸோ அப்போ தனித்துவமாக இருக்கணும்னு தான் நம்ம வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம். ஸோ இயக்கத்தை ஆரம்பித்து நம்ம வந்து அப்புறம் ஒரு தேர்தல் கூட்டணி இது மாதிரி விஷயங்கள் எல்லாம். கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் யார்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணீங்க? அந்த விஷயங்கள் ஏதாவது ஞாபகப்படுத்த முடியும்? இதெல்லாம் யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணலை. சொல்லப்போனால், உண்மையை சொல்லப்போனால், நான் தான் சொல்கிறேனே, நான் எந்த தொழிலாக இருந்தாலும் நான் படித்தது பிஇ மெக்கானிக்கல். இன்றைக்கி சென்னையில் வந்து சிவிலில் பண்ணிகிட்ருக்குறோம், அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம், கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். மெக்கானிக்கல் அதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. இது வந்து அது ஒரு தைரியம் தான். எதாக இருந்தாலும் ஒரு தைரியம். நம்ம வந்து நம்ம பாதை கரெக்டாக இருக்குது, நம்ம நேர்மையாக இருக்கிறோம், கரெக்டாக இருக்கிறோம், எந்த மக்களாக இருந்தாலும் நம்மளை விரும்புவாங்க. இது நேச்சுரலாக அது நடக்கிற விஷயம். இன்றைக்கும் அப்படி தான். சட்டமன்றத்தில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பேசுகிறோம்னா கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் இல்லை, சென்னைக்காகவும் பல கோரிக்கைகள் நான் வச்சுருக்கிறேன், பல மாவட்டங்களுக்கு வச்சுருக்கிறேன். இது வந்து பொதுவான ஒரு எம்எல்ஏவாக தான் நம்ம வந்து அங்கே செயல்படுறோம். அப்போ எல்லாருக்குமே வந்து விரும்பக்கூடிய ஆளாக தான் நம்ம மாறி போகிறோம். ஆனால் அப்படி ஒரு முத்திரைங்கிறது நம்ம மேலே வர்றதுக்கான அந்த வாய்ப்புகளே இல்லை. ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் வந்து வந்துட்டோம். அப்புறம் வந்து வந்த பின்னாடி தீவிரமாக பண்ணுறோம். இதில் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு, நம்ம ஒரு கட்சின்னு இன்னொன்று ஆரம்பித்தோன்னா நம்ம பிஸ்னஸ் பாதிக்கும், அந்த ஆங்கிள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க ஒரு பிஸ்னஸ் மேன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அட்வைஸ் யாராக எடுத்தீங்களான்னு. அப்போ நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. அப்போ நிறைய பேர் எனக்கு வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக நம்ம வெல்விஷர்ஸ் ஓகே அவங்களாம் அட்வைஸ் பண்ணாங்க. இல்லை, நல்லா தொழில் போயிட்டுருக்கு, நல்லா தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இது தேவையா, இதை வச்சு நம்ம வந்து தொழிலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், இப்படி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணவங்க இருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் அமெரிக்காவில் போகிறப்ப என் கம்பெனியை நான் எப்படி நடத்துகிறேன்னு எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஆனால் தொழிலை கெடாமல் எனக்கு நடத்திட முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை முழுசாக இருந்தது. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம அரசியலில் வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 வருஷம் பக்கம் ஆக போகுது. கட்சி ஆரம்பித்தது 13லேன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு முன்னாடியே 2009 நம்ம ஆரம்பித்தோம். 2009 ஆரம்பித்து 13 வந்து அந்த நேம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இப்போ இது மாதிரி வந்து எந்த தொல்லை இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதாவதுங்க, எப்படின்னா யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்குது அப்படின்னா, காலையில் நேரமே எழுந்திரிச்சா 2 மணி நேரம் சேர்த்து கிடைக்கும், அது மாதிரி தான். ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து மினிமம் ஒரு 18 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். இங்கே இருந்தாலும் சென்னையில் இருந்தாலும் அந்த 18 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். அப்போ எல்லாத்தையுமே நம்மளால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது. அதனால் வந்து இது வந்து எந்த விதமான ஒரு குறையும் இல்லாமல் எல்லாரும் விரும்ப. வீட்டில் என்ன சொன்னாங்க சார்? உங்கள் பர்சனல் அதை விஷயங்கள் நீங்கள் சொல்லவே இல்லை. வீட்டில் விரும்ப மாட்டாங்கல்ல, அது எல்லாம் வீட்டில் எப்படி விரும்புவாங்க? அதாவது தொழிலை பார்க்குறோம், மீதி நேரம் வீட்டில் இருக்கோம். வீட்டுக்கு செலவு பண்ணுற நேரத்தை தான் இப்போ அரசியலுக்கு செலவு பண்ணுறோம். அப்போ வீட்டில் விரும்பாமல் தானே இருப்பாங்க. அதனால் வீட்டில் வந்து விரும்பலைன்னா கூட நம்ம வந்து ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம், அதை வந்து செய்யணும். அப்போ அடுத்த தலைமுறைக்கு இதை வந்து உருவாக்கி அடுத்த தலைமுறைகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இது எப்படின்னா, நம்ம கட்சியை பொறுத்தளவுக்கு இப்போ ஏன் வந்து என்னால் ரிலாக்ஸாக இருக்க முடியுது அப்படின்னு சொன்னால், என் இடத்த யாராவது பிடிச்சிக்குவாங்கன்னு எனக்கு வந்து ஒரு அழுத்தம் இருந்தால் தானே உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கும். யாராவது வாங்கன்னு தானே சொல்கிறேன் நான். யாராவது வாங்க, டெவலப் ஆகுங்க, சீக்கிரம் வாங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து என் இடத்த எடுத்துக்கிட்டு
என்னை வந்து நீங்கள் வந்து வேணுங்கிறப்ப மட்டும் உபயோகப்படுத்திக்கங்க. அப்படி ஆங்கிள் நம்ம இருக்கிறப்ப நம்ம என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது அதில்? யாராவது நம்ம இடத்த பிடிச்சிருவாங்கன்னு ஒரு பயம் இருந்தால் தானே. அந்த எண்ணமே இல்லையே. அதனால் அரசியலை வந்து நம்ம வந்து அரசியலுங்கிறது நமக்கு வந்து ஒரு விரும்பி பண்ணுற விஷயமாவே தான் இன்னைக்கு இருக்கு. கட்சி ஆரம்பிச்சோடனே ஒரு தேர்தல் அரசியலுக்கு வரணும். நான் பல பேர் கட்சி ஆரம்பிக்கிற ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஆல்ரெடி பேரவையில இருந்திருக்கிற டைம்ல வந்து ஒரு இயக்க அரசியலா செயல்படணும், நம்ம மக்களுடைய கோரிக்கையை ஆளுங்கட்சிகளுக்கு அழுத்தமா கொடுக்கணுங்கிறத செய்வாங்க. தேர்தல் அரசியல்ங்கிற பாதையை தேர்வு பண்றதுக்கு ரீசன் அவங்க இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, வன்னியர் சங்கமாகவே இருந்திருந்தா அந்த அரசியல் அங்கீகாரத்தை வாங்கி பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறாமல் இருந்தால் இவ்வளவு வேலைகள் அவங்க செஞ்சிருக்க முடியாது. அந்த அங்கீகாரம் இல்லாமல் காரியங்களே பண்ணியிருக்க முடியாது. இன்னும் ஸ்டில் உரிமைகளுக்காக போராடுறது இருக்கு. பட் நடந்த அளவுக்கு ஆனது காரணம் இது. அதை போல் விடுதலை சிறுத்தைகளும் டிபிஐன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அரசியல் அங்கீகாரம் வாங்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக மாறாமல் அப்படி வந்து சொன்னால் நடக்காதுங்க. அதனால் வந்து ஒரு பொதுவான சமூக இயக்கமாக இருந்தாலும் அரசியல் அங்கீகாரம்னு ஒன்று வாங்கினாதான் அந்தந்த பகுதிக்கான காரியங்களை வந்து செய்ய முடியுங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் நமக்கு முன்னாடி ஒரு உதாரணம். மேபி அதை கூட நான் பார்த்து காப்பி அடிச்சிருக்கலான்னு வச்சுக்கோங்க. ஒரு அனுபவம் தான். வகையில் ஏதோ ஒரு வகையில் முன்னாடி போயிருக்காங்க கண்டிப்பாக. ஸோ வந்து இப்போ அந்த பேசிஸில் நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கிற அரசியல் அங்கீகாரம் கண்டிப்பாக பயன்படுது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பல்வேறு கோரிக்கைகளை நம்ம தொடர்ந்து நம்ம அங்கே வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதில் பல விஷயங்களை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். இதெல்லாம் அரசியல் அங்கீகாரத்தில் வர்றது தானே. நீங்க கட்சி ஆரம்பிச்ச உடனே உங்க மேல வந்த விமர்சனமா இது வந்து RSS பின்னாடி இருக்கு, சார் வந்து ராமகோபாலன் அவர்களை வச்சு ஒரு மீட்டிங் நடத்துறாரு, கலாச்சாரம் காப்போங்கிற விஷயத்துல அவர்லாம் கூட இருக்காரு, சாதி சங்கத்துல இருந்து கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு இப்படி பல விமர்சனங்கள் வந்து, அதற்கெல்லாம் நீங்க இப்ப ஏதாவது பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது என்னுடைய செயல்பாடுகள் தான் அதுக்கான பதில். நீங்க சொல்ற விமர்சனங்கள்லாம் இருக்கும். ஏன்னா வந்து நான் எல்லாத்துக்கூடும் பழகக்கூடியவன், எல்லாத்துக்கூடும் பழகிறப்ப அந்தந்த பழக்கங்களை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க ஏதாவது விமர்சனம் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எல்லாத்துக்கூடும் நான் பழகக்கூடியவன். அதனால் அதை வச்சு நான் வந்து ஒன்று சொல்லிட முடியாது. ஆனால் விமர்சனங்கள் இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்கள் அந்தளவுக்கு வலுவாக இருக்குது. அது மாதிரி விஷயங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அமைதியாகவே இருப்பேன் நான். ஏன்னா என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்போ இன்றைக்கி என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து யாரும் வந்து அது மாதிரி சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நம்ம கூட்டணியில் இருக்கோம். கூட்டணியில் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு தனித்துவமான அந்த கொள்கைகள் அது மாதிரி விஷயங்கள்ல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து தனித்துவத்தோட ஒரு இயக்கம் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு பொதுவானவங்களா ஒரு நன்மை மட்டுமே கருதி, லைக் வந்து நான் முதலமைச்சரை சந்திக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பகுதிக்கான தேவைகளுக்காக தான் அது இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் இணைந்ததற்கு பிறகு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஐ திங்க் திமுக கூட்டணியில் இணைந்ததுக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏன் ஒரு கட்சியின் நிறுவனரா, பொதுச் செயலாளரா, இன்னும் மக்கள்கிட்ட அறிமுகம் இருக்கிறவரா உங்களுக்கு நம்ம வந்து டெல்லிக்கு போகணும், நாடாளுமன்றத்தில் நம்ம மக்களுடைய குரலை ஒழிக்கணுங்கிற ஆசை இல்லையா? நீங்க அசம்பிளியை சூஸ் பண்ணி உங்க கட்சியிலேருந்து இன்னொருத்தரை நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2019 எங்களுக்கு நாமக்கல் தொகுதி கொடுக்கப்பட்டப்ப முதலமைச்சர் கூட வந்து நான் தான் நிற்பேன் நினைச்சாரு. அப்புறமா வேட்பாளர் அறிவித்து கூப்பிட்டு போனப்போ கூட நீ தான் நிற்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடிஞ்ச மாதிரி கூட பேசும்போது கேட்க மாட்டாங்களா, நீங்க தானே நிற்க போறீங்களா அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது? இல்லை, அப்படி கேட்கல. ஆனால் அஸ்யூம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு சீட்டு. அப்போ நான் எந்த பொறுப்புலையும் இல்லாமல் இருக்கேன். ஸோ இவ்வளவு காலம் கட்சியை கொண்டு வந்திருக்கோம், நான் தான் நிற்பேன்னு நினச்சிருப்பாங்க. பட் எனக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான். கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிறப்ப நான் எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ண வேண்டிய அந்த அவசியம் இருக்குது தொகுதியை தாண்டி. அப்புறம் வந்து எனக்கு வந்து தொழிலெல்லாம் சென்னையில் இருக்குது. அதனால் சென்னையில் வந்து எப்படி ஒரு பாதி நாளாவது எனக்கு வந்து தொழிலை பார்த்தாகணும். அப்போ வந்து நான் தொழிலை சென்னையில் பார்க்கணும். எம்பியாக இருந்தால் டெல்லிக்கு போகணும். இங்கே கொங்கு மண்டலம் பூரா சுற்றணும். எப்படி பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து ஒன்றா ஏதோ ஒன்று கெட்டு போயிடும். ஒன்றா ஒரு எம்பியாக தொகுதிக்கு வந்து நான் துரோகம் பண்ணவன் ஆயிடுவேன், இல்லை ஒரு பொதுச் செயலாளராக கட்சிக்கு துரோகம் பண்ணவன் ஆயிடுவேன், அல்லது இன்றைக்கி 4000 பேர் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கான அந்த தொழிலை நடத்துகிறேன், அவங்களுக்கு துரோகம் பண்ணவன் ஆயிடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பொதுவாக பார்க்கும்போது வந்து எனக்கு டெல்லிங்கிறது ஒர்க் அவுட் ஆகலை. சென்னைங்கிறப்ப எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அசம்பிளி போகிறதா
எனக்கு தொழில் அங்கே இருக்குது, அதை பார்த்துக்கிறேன். இங்கே வர்றப்ப எல்லா ஊரும் நான் சுற்றிக்கிறேன், ஒரு அசம்பிளி செக்மெண்ட் தொகுதியும் பார்த்துக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு வந்து அது வந்து ஆனால் 24 மறுபடியும் நாமக்கல் தொகுதியில் வேற ஒருத்தர் எம்பி ஆக்கி நான் அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக அது முடியாது. நான் ஒரு வேலை எடுத்தேன்னு சொன்னால் அந்த வேலைக்கு நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பார்க்க போல எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் வேணான்ட்டேன். நீங்க இப்போ வெற்றியா ஆரம்பிச்ச அந்த புள்ளிய சொன்னீங்க. பட் 0, 1க்கு முன்னாடி பல நெகட்டிவ் விஷயங்களும் இருக்கும். சில டைம் நம்ம தோல்வி அடைஞ்சிருப்போம். அது ஒரு சில பாடங்கள குடுத்திருக்கும். எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நடந்த அந்த தோல்வி, அந்த ஒரு டிராவல் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இந்த வெற்றி தோல்விக்காக நான் அரசியலுக்கே வரல. புரியுதுங்களா? எப்போ அரசியல்னு ஆரம்பித்தோமோ அப்போ அரசியல் அங்கீகாரம் ஓட்டுகள், அதாவது 2009 6 லட்சம் ஓட்டுகளை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாங்கினப்பவே அந்த அங்கீகாரம் வந்துச்சு. வெற்றி தோல்வி பற்றி நம்ம கவலைப்படலை. இல்லைன்னா 2009 தோல்வி, 2009 12 நாடாளுமன்ற தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்தி தோற்று போனோம். 2010 தொண்டாமுத்தூர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தோற்று போனோம். 2011 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, 2016 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி. வெற்றி மட்டும்தான் குறி நினச்சிருந்தா, பதவி முக்கியம் நினச்சிருந்தா, ஒருவேளை இதெல்லாம் நடக்காது அப்படின்னு விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் நோக்கம் அது அல்ல. வெற்றி தேர்தலில் வெற்றி தோல்வியை பற்றி நான் கவலைப்படலை. தோற்றாலும் அடுத்த நாள்லேருந்து எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். தேர்தல் வந்தால் நிற்போம். தேர்தல் அரசியலில் இருக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு வந்து அப்போ அவ்வளவு தோல்விகள் சந்திக்கிறப்போ ஒரு காயம் இருக்கத்தான் செய்யும். இல்லாமல் எப்படி இருக்கும்? மக்களுக்காக இவ்வளவு பண்ணுறோம், மக்கள் நம்மளை ஆதரிக்கலை அப்படிங்கிற வருத்தம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கூட அடுத்ததை பார்ப்போம். அதனால் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்ததே ஒரு தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக மட்டுமல்ல, தொடர்ந்து பயணிக்கிறதுக்காகத்தான். அதனால் அந்த தோல்விகள் எந்த விதத்திலும் எங்களை வந்து பாதிக்கலை. கூட இருந்தவங்க வருத்தப்படுவாங்க. ஒரு மாதம் எல்லாத்தையும் நான் திருப்பி வந்து எல்லாத்தையும் ஊக்குவிக்கணும், எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணணும், திருப்பி பழைய மாதிரி ரெடி ஆயிடுவாங்க. அப்படி தான் ஒவ்வொரு தேர்தலுக்கு அப்புறம் அது நடக்கும். அப்படி தான் நடந்திருக்கு. அதனால் வந்து எங்களுடைய பயணத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்விகளால் இது எந்த காரணத்துக்கூட தடைபடாது. வெற்றி தோல்விகள் அப்படிங்கிறத பற்றின ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் பேசுகிறீங்க சார். இன்னொன்று, அங்கீகாரம் தான் முக்கியம், நம்ம செயல்படுற விதம் தான். அப்படி இருக்கும்போது நம்ம தனி சின்னத்தில் போட்டிடணும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கலையா? அது குறித்து உதயசூரியனில் நீங்கள் நிற்கணும்னு சொல்கிறது குறித்து ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார், அந்த விஷயங்களை அதை நினைவுபடுத்த முடியும்? ஒரு கூட்டணியில் வந்து நம்ம நிற்கிறப்ப ஒரு தொகுதியில் வந்து அந்த வின்னிங் தான் பார்க்கணும். ஒரு கூட்டணி அப்படின்னாவே எப்படி ஜெயிக்க முடியும், இதுதான் வந்து கால்குலேஷன். நம்ம வந்து எங்களுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நிற்கிறதில்ல. அப்போ ஒரு கூட்டணின்னு போயிட்டோம்னாவே அது ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கிற ப்ராபபிலிட்டிஸ் வந்து ஒருவேளை வந்து ஃபெமிலியரான ஒரு சின்னத்தில் நின்னா கொஞ்சம் ஈஸியா, அல்லது தனி சின்னத்தில் நின்னா பெட்டரா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். அப்படி யோசிக்கும்போது, அந்த தேர்தலுக்கு முன்னாடி யோசிக்கும்போது, அப்போ வந்து ஒரு ஃபெமிலியரான சின்னத்தில் நின்னா இது கொஞ்சம் ஈஸி அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம முடிவெடுக்கணும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு சின்னம் வந்து ஒரு தடையே இல்லை. மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு சின்னம் ஒரு தடை அல்ல. நீங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நம்ம ஜெயிச்சதுனால எனக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடோ அதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. நாங்கள் எங்கே பாட்டு இப்போ நான் என்ன சட்டமன்றத்தில் ஆப்போசிஷனில் தான் உட்காந்துருக்கிறேன், எதிர்கட்சியாக தான் செயல்படுறேன். தோழமை கட்சியினாலும் எதிர்கட்சிகள் கேட்காத பல கேள்விகளை நாங்கள் வந்து எதிர்கட்சியை ஆளுங்கட்சியை கேட்குறோம் நம்ம. ஸோ இப்போ வந்து அதனால் வந்து எந்த விதமான தடங்களும் எங்களுக்கு இல்லை. ஆனால் அது ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு வந்து அது படலை. எப்போ தேவையோ அப்போ செய்வோம். அதாவது அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறப்ப அது செய்யறதுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் வந்து அது ஒரு காரணமாகவோ அது நாங்கள் சேவையாற்றுவதற்கு ஒரு தடையாகவோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் உங்கள் கட்சி பெயரே சமீபத்தில் பல விவாதங்களுக்கு விமர்சனங்களுக்கு வித்திட்டது இந்த பாஜக ஆட்சிக்கு வந்து எல்முருகன் அவர்கள் அமைச்சராகும்போது கொங்கு நாடு அப்படிங்கிற பிரிவை போட்டதுனால உங்கள் கட்சி பேரில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நீங்கள் அதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கொங்கு நாடுங்கிறது இப்போ பெரும் அரசியலாயிட்டு இருக்க சூழலில் அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதாவது சிறு சிறு மாநிலங்களாக பெரிய மாநிலங்கள் பிரிவது காலத்தின் கட்டாயமாக மாறும். எப்படி பல மாவட்டங்கள் உருவானதோ அப்படி பல மாநிலங்கள் வடநாட்டிலே
பல மாநிலங்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதுவும் ஒரு காலகட்டத்திலே தமிழ்நாடும் ஒரு 3 மாநிலங்களாக பிரிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும், இல்லாமல் போகாது. இதுதான் சிலரோட அஜெண்டா அப்படின்னு பேசுறோம் நம்ம. இல்லை, அதாவது சிறு மாநிலங்கள் பிரியும் எஃபெக்டிவாக தான் இருப்பாங்க. இது ஒன்றும் மாறுபட்ட கருத்து. அதுக்கான கால சூழ்நிலைகள் வர வேண்டும். ஆனால் அப்படி இன்னைக்கு தென் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம், வட மாவட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம், இந்த பகுதியை கொங்கு நாடுன்னு சொல்கிறோம், கொங்கு மண்டலம்னு சொல்கிறோம். இது ஆல்ரெடியே பேர் வச்சாச்சு, இதுக்குரிய பேரை வச்சாச்சு நம்ம. இல்ல அப்படி சொல்வதே கொஞ்சம் தவறு. மேற்கு மண்டலம்னு சொல்லுங்க, அதை தெற்குன்னு சொல்ற மாதிரி, அதை வடக்குன்னு சொல்ற மாதிரி மேற்கு மண்டலம் பழகிடுச்சு. இல்ல, கொங்குங்கிறது ஒரு சாதியை குறிப்பிடுது. இல்ல, கொங்குங்கிறது தவறான அது புரிதல். கொங்குங்கிறது ஒரு ஜாதி கிடையாது. கவுண்டருங்கிறது ஒரு ஜாதி, கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு ஜாதி. கொங்குங்கிறது ஜாதி கிடையாது. கொங்குங்கிறது இந்த பகுதி பெயர். அது இன்னைக்கு கொங்கு கவுண்டர் இருக்காங்க, கொங்கு நாவிதர் இருக்காங்க, கொங்கு செட்டியார் இருக்காங்க, கொங்கு முதலியார் இருக்காங்க, கொங்குன்னு எல்லாமே இருக்காங்க. ஸோ இது அப்போ ஒரு ஜாதிக்குன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? வழக்கிலேயே அப்படிதான் இருக்கு. எல்லாத்து பேருக்கு பின்னாடியும் அந்த கொங்கு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கொங்கு நாடு அப்படிங்கிறது ஒரு ஜாதிக்கானது கிடையாது. எல்லா சமுதாயங்களும் இங்கே வாழ்கிறோம். இங்கே வாழ்கிற சமுதாயங்கள் எல்லாமே கொங்கு நாட்டை சார்ந்தவர்கள். ஸோ அப்போ அது மாதிரி அதனால பேர் கொங்கு நாடுன்னு வச்சாவே அதை புரிஞ்சுக்கணும். இது அனைத்து சமுதாயம், அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்ம இயக்கத்தில் இருக்கிறார்கள். நம்ம வைக்கிற கோரிக்கைகள் அத்தனையுமே இந்த கொங்கு நாட்டிற்கான தேவை. அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அது ஒரு ஜாதிக்கான திட்டமா? சேலத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை வரை 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்டு இருக்கிறது. அது ஒரு ஜாதிக்கான தேவையா? இன்னைக்கு தேங்காய் எண்ணெயினுடைய விலை குறைகிறது, தேங்காயினுடைய விலை குறைகிறது என்பதற்காக ரேஷன் கடையிலே தேங்காய் எண்ணெயை விற்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது ஒரு ஜாதிக்கான தேவையா? டாஸ்மாக் கடை பாட்டிலை பற்றி சொன்னேன், அது ஜாதிக்கான தேவையா? எது இந்த ஜாதிக்கான தேவை? அதே சமயத்திலே ஜாதிக்கான தேவைகளும் இருக்கிறது. இந்த மண்டலத்தில் இருக்கிற அந்த ஜாதிகளுக்கான தேவைகளுக்காகவும் நாம் பேசித்தான் ஆக வேண்டும். அருந்ததியருக்காக நான் அவருடைய இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறேன். அதே போல கவுண்டர்களுக்காகவும் பேசியிருக்கிறேன். அதே போல முதலியார் பிள்ளைமார்களுக்காகவும் இதே சட்டமன்றத்திலே நான் பேசியிருக்கிறேன். ஆனால் ஜாதியை பேசக்கூடாதுன்னு கிடையாது, ஏன்னா ஜாதி இருக்குது. ஜாதி அடிப்படைகளுக்காக பேசுவாங்க. ஜாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு இருக்கு. ஒரு சமூக நீதிங்கிறது என்ன? அனைத்து ஜாதிகளும் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது தான் சமூக நீதி. ஒரு ஜாதியை சொல்லி இந்த ஜாதியில் இருக்கவங்க எல்லாம் முன்னேறிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லா ஜாதியிலையும் முன்னேறினவங்களும் இருக்காங்க, ஏழைகளும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. நான் சட்டமன்றத்தில் கூட பேசியிருக்கிறேன். அதாவது சமூக நீதி என்பது இன்றைக்கு ஜாதிகளுக்கு இடையே இருக்கிறது. ஆனால் அதே சமூக நீதி ஒரு ஜாதிக்குள்ள இருக்கிற மக்களுக்கு இருக்கிறதா? அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. ஒரே ஜாதியிலே வசதியானவர்களும் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள், படித்தவர்களும் இருக்கிறார்கள், படிக்காதவர்களும் இருக்கிறார்கள். ஒரு உதாரணத்திற்கு இப்ப அருந்ததியர் இருக்கிறார்கள். அருந்ததியர்களில் இன்றைக்கு கலெக்டர் ஆனவங்க இருக்காங்க, டாக்டர் ஆனவங்க இருக்காங்க, என்ஜினியர் ஆனவங்க இருக்காங்க, முன்னேறினவங்க பல பேர் இருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகள் படிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே சமுதாயத்தை சார்ந்து கிராமத்தில் இருக்கிற அதே அருந்ததிய குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? அவங்க அப்பா படிச்சிருக்க மாட்டாரு, அவங்க அப்பா இங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாரு, குறைந்த வருமானம் இருக்கும். அவங்க மகனுக்கு எப்படி இந்த அதே வாய்ப்புகள் கிடைக்கும்? அப்ப அந்த ஜாதிக்குள்ள மேல இருக்கவங்க, இப்ப அந்த ஜாதிக்குள்ள ஒரு இடஒதுக்கீடு இருக்குன்னா அந்த ஜாதியை சார்ந்தவங்க எல்லாத்துக்கும் சமமான போட்டி தான். ஆனா சமதளம் இல்லை. அதுக்கான ஒரு நீதியை கொண்டு வந்தாதான் ஜாதிக்குள்ள சமூக நீதி வரும். அப்ப அருந்ததிய சமுதாயத்திலே கிராமங்களிலே அடித்தட்டிலே வாழுகின்ற மக்களுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். அப்பதான் இவங்க மேல வர முடியும். தாத்தா ஐஏஎஸ் ஆபீசர், மகன் டாக்டர், அடுத்த பேரன், அந்த பேரனுக்கு இருக்கிற அறிவும் அந்த வாய்ப்புகளும் இன்னும் முதல் தலைமுறையே படிக்கல. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு மகனுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைக்கும்? 2 பேர்த்தையும் சமதளத்தில் போட்டி போட்டு யார் மார்க் அதிகம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா இவங்க எப்படி வாங்குவாங்க? அதனால இப்ப அருந்ததிய சமுதாயத்திலேயே அந்த அடிமட்டத்தில் இருக்கவங்க அடிமட்டத்திலே இருக்காங்க,
மேலே முன்னேறினவங்க முன்னேறி இருக்காங்க. இது அருந்ததி சமுதாயம் நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன். எல்லா சமுதாயத்திலையும் இதே தான். அதை எப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி அதற்கான தீர்வை கொண்டு வந்தாதான் மொத்தமா எல்லாரும் வளர முடியும். இந்த கொங்கு நாடுங்கிற விஷயத்தை வச்சு தமிழ்நாட்டை இப்படி பிரிக்கணும்னு பேசுறது குறித்த உங்க நிலைப்பாடு என்ன? பிரிக்கணும்னா பாருங்க, உடனே நாளைக்கே அது நடக்கக்கூடிய அந்த விஷயமும் கிடையாது. அந்த கோரிக்கைகள் அவ்வப்ப எழத்தான் செய்யும். அதாவது அது இருக்க தான் செய்யும். இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். எதிர்காலத்தில் ஒரு பாலிசியாக பார்லிமெண்ட்டில் இவ்வளவு ஜனத்தொகைக்குள்ள ஒரு மாநிலம் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இன்னைக்கு ஒன்றிய அரசில் ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஒரு மாநிலத்தை பெருசாக வச்சுக்கலாம், ஒரு மாநிலத்தை சின்னதாக்கலாம், ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக்கலாம், அப்படி முடிவு பண்ணால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஜென்ரலாக ஒரு இது வரணும். இவ்வளவு ஜனத்தொகை, இத்தனை கோடி ஜனத்தொகை ஒரு மாநிலம், அதுக்குள்ள அது மாதிரி வர்றப்பதான் அதெல்லாம் நடக்கும். இப்போ உங்களுடைய கட்சியவே நீங்க தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகணும், இந்த கொங்கு நாடுங்கிற இடத்தோட நம்ம சுருங்கிடக்கூடாது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஏன் நம்ம கொங்கு நாடுங்கிற இடத்தோட நீங்க நின்னதற்கான ரீசன் என்ன? உங்களுக்கு தெரியும், தொழிலெல்லாம் பார்த்தீங்க, இன்னும் தொழில் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ தொழிலுக்காக நேரத்தை ஒதுக்கணும், குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்கணும். இப்போ என்னால் முடிகிறது இந்த கொங்கு மண்டலத்தில் ஒர்க் பண்ணுறது தான் என்னால் முடிகிறது. நமக்கு முடிகிறது தான் நம்ம பண்ணணும். இப்போ எனக்கு அது மாதிரியெல்லாம் அதுக்கான டைமும் அதுக்கான நேரம் இல்லை. அதுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்குது, பல மக்களிடத்தில் அந்த எதிர்பார்ப்புகள் இருக்குது. பட் அதற்கான நேரம் இல்லை. கடந்த எலெக்ஷனில் உங்கள் கட்சி சார்பாக நீங்கள் ஒரு கேண்டிடேட்டை அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் சில காரணங்களால் அதை மாற்றப்படுது. அவர் பேசின வீடியோக்கள் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் வருது. ஒரு கட்சியின் தலைவரா நிறுவனரா அது குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்னங்க சார்? இது அரசியலில் தேர்தலில் பல நேரங்களில் பல கட்சிகளுக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், ஒரு தேர்தல் அப்படின்னு வந்துட்டாவே வெற்றி பெறணும், அதான் நோக்கமாக இருக்கும். அதை கருத்தில் கொண்டு அந்த சூழ்நிலையில் நாங்கள் வேட்பாளரை மாற்ற வேண்டிய அந்த அவசியம் ஏற்பட்டது. ஆனால் ஒரு பேசின கருத்து தவறுதாங்கிறது உங்களுடைய, அதாவது கருத்து அது எப்படின்னா, பல ஆண்டுகளுக்கு முன்னால் பேசப்பட்ட ஒரு கருத்தை அதை வீடியோ மூலமாக எடுத்து போட்டு அதை தேர்தலுக்காக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தினார்கள். தேர்தலுக்காக யாரோட திமுக கூட்டணி வச்சிருக்குன்னு பாருங்க. சமூக நீதி பேசுற திமுக சாதி கட்சி மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை குறிப்பிட்டு தேர்தலுக்காக பயன்படுத்தினார்கள். நீங்க இப்படி எடுத்தோம்னு சொன்னா பல்வேறு அரசியலில் இருக்கிற பல்வேறு தலைவர்களுக்கு எதிராக பல்வேறு அந்த வீடியோக்களை எல்லாருமே கடந்த காலங்களில் வேற ஒரு முகமா இருந்திருப்பாங்க பார்க்குறோம். பட் அப்போ எனக்கு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஜஸ்டிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான கால அவகாசம் இல்லை. தேர்தலுக்கு உங்களுக்கு 20 நாள் தான் இருக்குது. அப்போ அதை எப்படி கொண்டு போய் சேர்த்த முடியும்? அதனால் இந்த தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே அந்த வேட்பாளர் தம்பி சூரியமூர்த்தி அவர்களே என்னிடத்தில் வேட்பாளரை மாற்றிவிடலாம், இது சமூக வலைதளங்களிலே வேண்டுமென்றே அந்த பிரச்சாரத்தை பெரிதாக செய்கிறார்கள் என்று என்னிடத்திலே சொல்லி அவரே தன்னை மாற்றிக்கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்ப இந்த விமர்சனங்களை முன் வச்சவங்க கேஸ்ட் குறித்து, காதல் திருமணங்கள் குறித்து இந்த கட்சியின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு பல பேரும் அந்த நேரத்தில் கேள்வி எழுப்பினாங்க. நிலைப்பாடை நீங்க சொல்லி அவங்களை தெளிவுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லிடலாம். அது அப்பவே நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். அதாவது இது உங்களுக்கு காதலுக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல. அதாவது காதலிக்கிறவர்கள் தாய் தந்தையருடைய ஒப்புதலை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். தாய் தந்தையர் எடுத்தோடனே, ஏன்னா ஒரு 20-22 வருஷமா வளர்த்தவங்க வெளிநாடுகள் போல இல்லை. வெளிநாடுகள்லாம் 16 வயசான இப்போ ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் வீட்டை விட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இங்கே அப்படி அல்ல. இங்கே காலத்துக்கும் ஒரு தாய் தந்தை அப்படிங்கிறவங்க தாய் தந்தை தான். ஸோ அப்படி இருக்கிறவங்க அவங்க திடீர்னு நான் காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பெற்றோர்களுடைய ஒப்புதலுக்காக காத்திருக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் அவசரப்படக்கூடாது. ஓராண்டு காலம் காத்திருந்தால் அவங்க மனசு மாறிடும். இவ்வளவு காலம் நம்ம வளர்த்தார்களே, நம்ம ஓராண்டு காலம் காத்திருந்தா என்ன தப்பு? அப்படி பல பிள்ளைகள் காத்திருந்து தங்களுடைய தாய் தந்தருடைய மனம் நோகாமல் யாரை காதலித்தார்களோ அவர்களையே திருமணம் செய்து கொள்கிறார்கள். சில பிள்ளைகள் அவர்கள் அவசரமாக தாய் தந்தையரை பகைத்து கொண்டு
அந்த மாதமே அப்பவே கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் தாய் தந்தையரை பகைத்து கொள்கிறார்கள். அது மாதிரி விஷயங்கள் கூடாது. அப்போ தாய் தந்தையரோட ஒப்புதலோடு நீங்கள் காதல் திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு கோரிக்கை. அர்ஜுன் சம்பத்து இதை தானே சொல்றாரு. இல்லை, இருக்கட்டும். அதே சமயத்தில் இரண்டாவது கோரிக்கை என்னவென்று சொன்னால், இரண்டாவது கோரிக்கை அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த சமூகத்தில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. பல திருமணங்கள் இன்றைக்கு தோல்வியிலும் முடிந்து விடுகிறது. அப்போ ஒரு அவசரப்பட்டு நமக்கு சூட்டபிளா, இது நம்ம லைஃப் லாங்காக போகுமா, இந்த திருமணம் நீடிக்குமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு ஆலோசிக்காமல், அதை யோசிக்காமல் ஒரு அவசரப்பட்டு செய்கிற திருமணங்கள் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறது. இரண்டு பக்கமே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது உருவாக்கி விடுகிறது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்படி செயல்பட வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லுகிற அறிவுரை. சாதி ஒழிப்புக்கு நம்ம ஒரு உரிமைக்காக போராடுற என்னுடைய மனப்பான்மை அதுதான் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க. அது எடுத்துக்காட்டுகளோட சொன்னீங்க. சாதி ஒழிப்புக்கு, சாதியை ஒழிக்க நம்ம இன்னும் என்னென்னலாம் பண்ணணும்னு உங்களுடைய பார்வை? உடனடியாக சாதிகளுக்குள்ளே உறவுகளை ஏற்படுத்த வேண்டும். சாதிகளை முதல் கட்டத்திலேயே ஒழிப்போம் என்பது இந்த 100 ஆண்டுகளிலே நடக்கவில்லை. அது நடக்கலை. சாதி அடிப்படையில் தான் நம்ம இடஒதுக்கீடு வச்சுருக்கோம். எல்லா சாதிக்கும் சமூக நீதி வேணும்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ சாதி உடனே ஒழிஞ்சிரும், இடஒதுக்கீடு நம்ம சாதி அடிப்படையில் கொடுப்போம், ஆனால் சாதியே இருக்கக்கூடாதுன்னு ரெண்டுமே ஒரு மாறுபட்ட கருத்தாக இருக்கும். இது தானாகவே மாறும், தானாகவே ஒரு காலகட்டம் வரும், உடனே வரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ முதல் கட்டத்தில் சாதிகளுக்கிடையே அந்த பிணக்குகள் இல்லாமல் சாதிகளுக்கிடையே அந்த உறவுகளை நம்ம ஏற்படுத்தணும். அப்போ அந்த உறவுகளை நம்ம ஏற்படுத்துகிறோம். சாதிப்படி சார் இல்லை, அதாவது எப்படின்னா, இது திருமணம் மட்டுமே உறவுன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒரு தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக பல்வேறு முயற்சிகளை அமைப்புகள் செய்ய வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாக திருமணமும் ஒரு கூறு, திருமணம் முழுசா அது ஒரு தீர்வா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இதுவரைக்கும் நடந்திருக்கிற விஷயங்களை பார்க்குறப்ப அது நிரூபிக்கப்படலை, அது மட்டுமே நிரூபிக்கப்படலை. ஸோ அப்படி இருக்கிறப்ப பல்வேறு விஷயங்கள் சமூக அமைப்புகள் இருக்குது, கோயில்கள் இருக்குது. இப்போ பல ஊர்களில், கிராமங்களில் கோயில்கள் இருக்குது. எல்லா சமுதாயமும் இணக்கமாக தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாத இடத்துல அந்த இணக்கத்தை உருவாக்கணும். அது மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பாக உருவாக்கணும். ஆனால் சாதிய பாகுபாடுகள் இன்றைக்கு இருப்பது எல்லா இடத்துலையுமே இருக்குன்னு நம்ம ஒரு பொதுவாக சொல்லிட முடியாது. இருக்கிற இடத்துல கொஞ்சம் டைம் எடுத்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நம்ம அங்கே இருக்கிறவங்க அந்த முயற்சி பண்ணணும். எம்எல்ஏவா உங்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் நிறைவாக ஒரு சில வார்த்தைகள். சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்கள் என்னை வெற்றி பெற வைத்த பின்னால் இந்த தொகுதி மக்களுக்காக தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்று நான் செய்து கொண்டிருக்கிறேன். தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 12 பொறுப்பாளர்களை நியமித்து துறை வாரியாக பிரித்து அந்த துறைக்கு அவர்கள் நேரடியாக மக்களிடத்திலே தொடர்புடையவர்களாக அந்த விஷயங்களை செய்திருக்கிறோம். அதன் மூலமாக 3 ஆண்டுகளாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா செய்யக்கூடிய பணிகள் வேகமாக மக்களுக்கு வேண்டிய விஷயங்கள் நேரடியாக சேருகிறது. அதே போல் நான் சென்னைக்கு 3 நாட்கள் சென்றாலும் கூட முடிந்தவரை ஒவ்வொரு நாளும் தலைமைச் செயலகத்துக்கு செல்கிறேன். ஆனால் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் வேலைகளை செய்துவிட முடியாது. செயலகத்துக்கு செல்ல வேண்டும், அமைச்சர்களை பார்க்க வேண்டும், அதிகாரிகளை பார்க்க வேண்டும். அப்போதுதான் இந்த காரியங்கள் நடக்கும். இதில் சென்னைக்கு செல்லுகின்ற காரணத்தினால் இந்த விஷயங்கள் அங்கே நடக்கின்றது. ஆனால் எனக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து நான் செயல்படுவேன். மக்களுக்கு தேவையான விஷயங்கள், அரசனுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவதிலே கண்டிப்பாக முன்னுதாரணமாக செயல்படுவேன். குறிப்பிட்டு திருச்செங்கோட்டில் இந்த 3 வருஷத்துல நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் முக்கியமா நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்குன்னு நீங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 2-3 விஷயங்கள் மட்டும். திருச்செங்கோட்டில் 50 ஆண்டுகளாக மக்கள் வைக்கின்ற கோரிக்கை அரசு கலைக்கல்லூரி. அதை நான் சட்டமன்ற உறுப்பினராகி 3 மாதங்களிலே இங்கே துவக்கி 3வது ஆண்டாக அது நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் மருத்துவமனை, திருச்செங்கோட்டில் இருக்கிற மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையான ஒரு மருத்துவமனையாக
இன்றைக்கு 23 கோடி நிதி வாங்கி கொடுத்துருக்கீங்க. கட்டி கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அது ஒரு நல்ல மருத்துவமனையாக அது வரும், மக்களுக்கு பயன்பாடு உள்ளதாக இருக்கும். திருச்செங்கோட்டில் இருக்கிற ஒரு 6 நீர்நிலைகளை, ஏரிகளை, குளங்களை புனரமைத்து சுற்றி நடைப்பயிற்சிக்கான அந்த பேவர்ஸ்லாம் போட்டு சிறப்பாக அதை வந்து டவுனுக்குள்ள இருக்கிற அத்தனையும் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கிறோம். அதே போல் பல்வேறு சாலைகள், பல்வேறு பேருந்து வசதிகள், இங்கேருந்து திருச்செங்கோட்டிலிருந்து கோயம்புத்தூருக்கு நேரடி போக்குவரத்து வசதி, இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து இங்கே வந்து பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய நம்ம வந்து இது மாதிரி பட்டியலிட்டாலும் அது மாதிரி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். கிராமங்களுக்கு சில இடங்கள் பார்த்தோம்னு சொன்னால் திருமணி முத்தாருக்கு குறுக்கே பாலம், அது மாதிரி பாலங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நபார்டு மூலமாக பல விஷயங்கள் நம்ம இன்றைக்கி வந்து சாதிச்சிருக்கிறோம். இப்படி நிறைய வந்து பட்டியலிட்டு நம்ம அதுக்குன்னு தனியாகவே ஒரு செஷன் வச்சோம்னா அதில் ஒரு பட்டியலிட்டு கண்டிப்பாக பேச முடியும். காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் எங்களுக்கு ஒரு இவ்வளோ நீண்ட நேரம் கொடுத்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும், தொழில் குறித்தும், அரசியல் குறித்தும் பல்வேறு விஷயங்களை எங்கள்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றிங்க. நன்றி.